மாயேயமே அமையும். அறிதற்கு மாயேயமே அமையும் என்னும் சாங்கியர் கருத்துக்கு மறுப்பு. சாங்கியர் கருத்துக்கு மறுப்பு. கருவியால், பொருட்டால், காட்டால், காலத்தால், கருமம் தன்னால், உருவினால், அளவால், நூலால், ஒருவனால் உணர்த்தலானும், அருவனாய் உண்மை தன்னில் அறியாது நிற்றலானும், ஒருவனே எல்லாம் தானே உணர்த்துவன் அருளினாடே. மாயேயமே போதும், கருவியே போதும் அப்படின்னு சொல்றதுக்கு மறுப்பு. முதல்ல கருவியால் என்னன்னு சொல்றாரு பாருங்க. கருவியால் உயிர் செலுத்தப்பட்டும் ஆன்ம தத்துவத்தால். ஆன்மாவுக்கு கருவி அது. முதல்ல ஆன்ம தத்துவம் 24 கருவி. ஆன்மா அறியணும்னா முதல்ல என்ன வேணும்? 24 கருவி வேணும். கருவியால், ஆன்ம தத்துவத்தினால். அடுத்தது பொருளால், சாத்வீகம் எத்தனை? 60. தத்துவம் 31. 5 விட்டுருங்க. 31. சாத்வீகம் 60. பொருளால், காட்டால் உயிரினுடைய அறிவு இச்சை செயல்களை விளக்குவதாகிய கலை முதலியவற்றால். முதல்ல 24 தத்துவம் சொன்னாரு. இப்ப கலை முதலாகி 7 தத்துவம். மொத்தம் 31 வந்துச்சா? வித்யா தத்துவம் 7. கலை முதலாகிய தத்துவம் காலநீதி வித்தை ஆறாரம் குருடன் என்று சொல்லக்கூடிய 7. சரிங்களா? கருவியால் என்பது ஆன்ம தத்துவம் 24. பொருளால் என்பது தாத்வீகம் 60. காட்டால் என்பது வித்யா தத்துவம் 7. அடுத்தது காலத்தால் கண்மத்தை முந்தாது பிந்தாது வரையறுத்து செலுத்தும் கால தத்துவத்தால். அந்த 7ல கால தத்துவம். அறிவு விளங்கணும்னா அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வரணும்? ஒரு காலம் வரணும். ஒரு காலம் வரணும். நியதி வரணும். கலை முதலாகிய தத்துவங்கள் எல்லாம் கூடணும். அப்போ அதுக்கு என்ன வரணும்? உரிய காலம் வரணும். காலத்தால் கர்மம் தன்னால் கண்மத்தை ஏறாது குறையாது நிறுத்தும் நியதி தத்துவத்தால். அப்போ ஆன்ம தத்துவம் போடணும், தாத்வீகம் போடணும், கலை முதலாகிய தத்துவங்கள் போடணும், காலம் வரணும், நியதி வரணும். எனவே காலத்தால், கர்மம் தன்னால், உருவினால், உடம்பு இதெல்லாம் கூடி என்ன வரணும்? உடம்போட கூடணும். உடம்போட கூடி உருவினால், அளவால், பிரமாணம் எதை விளக்குனாலும் பிரமாணம் சொல்லி, எடுத்துக்காட்டு சொல்லி, ஏது சொல்லி, அதுக்கு ஓமையெல்லாம் சொல்லி பிரமாணம்னு சொன்னா தானே விளக்குது. எனவே பிரமாணத்தால், அளவால், நூலால், அந்த பிரமாணங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நூல்களினாலே, 4 வகை வாக்குகளினாலே. நூல்கள் எப்படி வருது? நமக்கு வாக்கா வருது. வாக்கு என்பது ஆசிரியருடைய வாக்கு தான். இங்க நூலை நாம படிக்கிறது இல்லை, ஆசிரியர் வாக்கு. வைகரி வாக்கா வந்தா தானே விளங்குது. ஆசிரியர் வாக்கு சூக்கும வாக்கா இருந்தா அப்படிதான் வைகரி வாக்கா வரணும். எனவே வாக்கால், நூலால், ஒருவரால் உணர்த்தலானும், ஒரு சேதன பொருள் ஒரு விடயத்தை உணர்த்த உயிர் உணர்த்தலாம். அறிவுடை ஒருவன் உணர்த்தணும். இப்ப ஆசிரியன் உணர்த்த, ஆசிரியன் எதிலேயே? நூல்களில் வெளி. இந்த நூலை வைத்துக் கொள்ளுங்க. ஆசிரியர் உணர்த்தணும், நூல் வேணும், நூல்களிலே பிரமாணங்கள் வேணும். அது மட்டும் போதாது. உங்களுக்கு அதை வாங்கிறதுக்கு காலமும் நீதியும் கூடணும். கால நீதி கூடலன்னா என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. சரியா? அப்ப காலமும் கூடணும், நீதியும் கூடணும். காலம் என்பது இன்னைக்கு விளங்கணும் இருக்கு. நீதி என்பது எவ்வளவு விளங்கணும் இருக்கு. 1 பாட்டா, 2 பாட்டா, அரை பாட்டா, காப்பாட்டா, அது என்ன நீதியோ அதுதான். சரிங்களா? எனவே காலம் வரணும், நீதி வரணும், நூல் இருக்கணும், பிரமாணம் இருக்கணும். அதை உணர்த்துவதற்கு ஒரு ஆசிரியன் வேண்டும். 24 தத்துவமும் ஜம்முன்னு குரு நடுவில் உட்காரணும். குரு நடுவில் உட்காந்துருக்கணும். 24 இருக்குதுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் போயிருக்கிறாருங்க அப்படின்னா போச்சு.
புருவ நடுவில் வந்து இருக்கணும் இல்லைங்களா? அப்போ கலை முதலாகிய தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்களும் கூடி எங்க நிற்கணும்? சகலாவற்றைக்கு தானமாகிய புருட தத்துவத்தை புருட நடுவில் வந்து நிற்கணும். எனவே ஒருவரால் உணர்த்தலானும் எல்லாம் தானே அருளினால் உணர்த்துவன் ஒருவனே. எல்லாவற்றையும் இவை அனைத்தையும் கொண்டு கூட்டி அருளினால் அறிவிப்பான் ஒரு சேதனன் வேறு வேண்டப்படும் ஆகலான் அது இறைவனை அன்றி அறிதல் அமையாது. இத்தனையும் கூட்டி ஒரு வேலை செய்யணும். இத்தனையும் கூட்டி ஒரு வேலை செய்யணும்னா அவன் யாரா இருக்க முடியும்? அத்தனைக்கும் தலைவனா ஒருத்தர் இருக்கணும். இத்தனைக்கும் தலைவனா இருந்தால்தான் அவனால என்ன செய்ய முடியும்? இதையெல்லாம் ஒருங்கே சேர்த்து ஒரு வேலையை செய்யணும். ஒரு ஆள் ஒரு வேலையை செய்யணும்னு வச்சுக்கோங்க. நான் அவனுக்கு ஒரு வேலையை சொல்றேன். இந்த 4 பேருக்கு கூட்டிட்டு வந்து இந்த வேலையை கொஞ்சம் பார்த்துருங்க. நான் சொன்னா கேட்க மாட்டேன். நான் சொன்னா கேட்க மாட்டேன். நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் சொன்னா அவன் கேட்க மாட்டான், அவன் சொன்னா இவன் கேட்க மாட்டான். இவன் 2 பேரும் சேர்ந்து என்னைக்கு வேலை செய்யாது? இந்த 2 பேர் வேலை செய்யணும்னு என்ன செய்யணும்? இந்த 2 பேருக்கு தலைவன் ஒருவன் இருப்பான். அவங்க கேட்பா 2 பேரும் போய் அதை செஞ்சுட்டு வாங்கன்னா சத்தமெல்லாம் போய் செஞ்சுட்டு வருவாங்க இல்லையா? அப்ப இது இத்தனை பேர்த்த கூட்டணும்னா இத்தனை பேருக்கு தலைவனா எவன் இருக்கிறானோ அவன் சொன்னாதான் கேட்பான். நம்ம திருக்கூட்டத்திலே வச்சுக்கங்க. எல்லாரும் சொன்னா எல்லாரும் கேட்டுவாங்களா? கேட்பாங்களா? யார் வந்துருக்கிறாங்க அப்படி எட்டி பார்ப்பாங்க. தலைவர் இருக்கிறாரா? இன்னைக்கு தெரிஞ்சு 5:30 மணிக்கு இருக்கிறாரா? ஞாயிற்றுக்கிழமை அவர் வரமாட்டார இதை மீட்டிங்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர் இல்லையாட்டுறது பாப்பா அவர் உட்காந்து ஏதாவது பேசிட்டு பாரு இதெல்லாம் உட்காந்து கேட்க அப்படின்னு போயிடுவாங்க. போவாங்களா? போக மாட்டாங்களா? போயிடுவாங்க. ஏன்னா அவர்கள் யாருக்கு உடன்பட்டு நிற்கிறார்களோ அவர்கள் உடன்பட்டு நிற்பாங்க. அது ஒரு குற்றம் இல்லை. அதுதான் இயல்பு. அதான் இயல்பு. அப்போ திருக்கூட்டத்துல 300 பேர் பிரசன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் இருந்தா 300 பேர் பிரசன்ட் அர்த்தம். கூட்டம் கம்மியா இருந்தாலும் இல்லையாட்டு இருக்கு. அப்போ இத்தனை கருவிகளும் ஒருங்கு கூடி புருவ நடுவில் நிக்கணும்னா அது ஒரே ஆளால தான் முடியும். இத்தனைக்கும் தலைவன் யாரு? ஒருத்தன் தான். அவன் இல்லாம கருவிகள் மாயங்கள் ஒன்று கூடி நிற்காது. காலத்தை கூட்டணும், ஏரியை கூட்டணும், ஆன்ம தத்துவத்தை கூட்டணும், கலைமுதலாகிய தத்துவத்தை கூட்டணும், நூல் வேணும், பிரமாணம் வேணும், அதை சொல்வதற்கு ஒரு ஆசிரியர் வேணும், ஆசிரியருக்கு விளங்கி நிற்கணும். இத்தனை யார் சேர்க்க முடியும்? பெருமானால தான் சேர்க்க முடியும். இது நிகழ்கிறது என்றால் திருவருள். அதை தவிர வேறு எவற்றாலும் இது கண்மம் போதும், மாயேயம் போதும், ஆன்மா போதும்னா ஒன்றும் போதாது. இவற்றுக்கு மேலாய் இறைவன் ஒருவன் வேண்டும் என்று நிறுவுகிறார். நம்ம அடுத்த படத்தை கொண்டு சிந்திப்போம். என்றும் இன்பம் பிறகு வியப்பினால் ஒன்று காதலைக்கு உள்ளமும் ஓய்விட ஒளிபுரி படிக்கலையா? சரி மடிக்கணும். ஒளிபுரி படிச்சிடலாம். கருவி முதலிய எட்டும் ஒரு சேதன பொருளும் கூடி நின்று ஒரு விடயத்தை உணர்த்த உயிர் உணரலாம். கருவி முதலாகி 8 அசேதனம். ஒரு சேதனம் இது ஆமா. சரி, ஒரு சேதனாலும் கூடி நின்று ஒரு விடயத்தை உணர்த்த உயிர் உணரலாம். உயிர் உணர்கிறது. உணர்த்துவதற்கு ஒருவன் வேண்டும். அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பெருமான்னு சொல்லக்கூடாது. ஒருவர் மூலம் தான் உணர்த்த உணர்கிறது. உணர்த்தலைன்னா அது யார்? உணர்த்துவது யாரு? ஏதோ ஒரு அறிவுடைய பொருள் மூலம் தான் இன்னொரு அறிவு பொருளுக்கு விளக்குவாரு. ஒரு அறிவுடைய பொருள் தான் விளக்குது. ஒரு வாத்தியார் வேணும். கணக்கு சொல்லிக்கிறது கணக்கு வாத்தியார் வேணும். அறிவியல் சொல்லி தரதுக்கு அறிவியல் வாத்தியார் வேணும். சித்தாந்தம் சொல்லி சித்தாந்த வாத்தியார் வேணும். அப்போ ஒரு அறிவுடைய ஒருத்தன் வேணும். அவனையும் கொண்டு வந்து அங்க யார் நிற்கிறா? பெருமான் தான் நிற்கிறாரு. உணர்த்துவதற்கு யார் வேணும்? ஒரு அறிவுடைய பொருள் வேணுமா இல்லையா? ஒரு அறிவுடைய பொருள்னா இன்னொரு பொருளுக்கு சொல்லும். ஆனா இதுக்கு சுதந்திரம் கிடையாது. இந்த கருவிக்கெல்லாம் எப்படி சுதந்திரம் கிடையாதோ அது மாதிரி சொல்ற ஆன்மாவுக்கு சுதந்திரம் கிடையாது.
அங்க என்ன ஆணை இருக்குது அதான் அவர் சொல்ல முடியும், அதெல்லாம் உணர்த்த முடியும். இவருக்கு கருவிக்கு எப்படி சுதந்திரம் கிடையோ அது போல ஆசிரியனுக்கும் சுதந்திரம் கிடையாது. எல்லாம் பெருமானுக்கு என்னது கைப்பாவை. அவர் எப்படி வேலை ஆட்டினா சொல்ல வேண்டியதான், நிறுத்தினா நிறுத்திக்க வேண்டியதான். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? எனவே கருவி முதலில் எட்டும் ஒரு சேதன பொருளும் கூடி நின்று ஒரு விடயத்தை உணர்த்த உயிர் உணரலாம். அல்லுளி உணராமையா இதெல்லாம் என்னன்னா இது அறியாது. இதெல்லாம் கூடுனா அறிவோம், கூடலனா அறியாது. எனவே அல்லுளி உணராமையானும் இவை அனைத்தும் கொண்டும் கூட்டி அறிவிப்பான ஒரு சேதனம். இந்த 8+1 9 கூட்டுவதற்கும் பிரிப்பதற்கும் இன்னொருத்தவன் அதான் பெருமான். புரியுதா? அந்த சேதனம் பெருமான் கிடையாது, இந்த சேதனம் தான் பெருமான். 8+1 9 கூட்டுவது யார்? இன்னொரு அறிவுடையவன். இவன் சிற்றறிவினர், அவன் பேரறிவினர். 9 கூட்டுவது யாரு? பெருமான். அதுதான் இங்க சொல்றாரு. எனவே அறிவிப்பான் ஒரு சேதனம் வேறு வேண்டப்படும். எதுக்கு வேறா? 9க்கு வேறா. 9க்கு வேறா ஒரு அறிவுடையவன் வேண்டப்படும். ஆகலான் இறைவனை அன்றி அறிதல் அமையாது. இறைவனை அன்றி அமைதல் அறியாது. எனவே இது என்பதாம் கருவி உயிர் செலுத்தப்படும் ஆன்ம தத்துவம். கருவி என்பது உயிர் செலுத்தப்படும் ஆன்ம தத்துவம். கருவின்னு சொன்னார, கருவியான் பொருளான் சொன்னார இல்லையா? கருவி என்பது ஆன்ம தத்துவம், பொருள் என்பது தாத்வீகம். காட்டும் உயிரின் அறிவிச்சை செயல்களை விளக்குவதாகிய கலை முதல கருவியால் பொருளால் காட்டால் என்பது கலை முதலிய தத்துவங்கள். அந்த எதை எப்படி சொல்லியிருக்கிறான்னு சொல்றாரு. காட்டு என்பது உயிரினுடைய அறிவு இச்சை செயல்களை விளக்குவதாகிய கலை வித்தை அராகம் ஆகியவை. காலம் என்பது கண்மத்தை முந்தாது பிந்தாது வரையுறுத்தி செலுத்தும் காலதத்துவம். முன்ன பின்ன இல்லாம நேரம் எந்த நேரத்துக்கு எதை எப்போ ஊட்டணுமோ அப்படி ஊட்டும், அதான் காலதத்துவம். கர்மம் என்பது கண்மத்தை ஏற்றாது குறையாது நிறுத்தும் நீதி தத்துவம். உரு உடம்பு, அளவை பிரமாணம், நூல்களுக்கு காரணமாகிய 4 வகை வாக்கு. நூலான்னு சொன்னா 4 வகை வாக்குகளால், 4 வகை வாக்குகளால். சேதனம் யாரு? ஆசிரியர். அவனது வாக்கு. ஆசிரியர் வேணும், ஆசிரியனது வாக்கு வேணும். அதான் சொல்றாரு. எனவே நூலால் என்பது 4 வகை வாக்கு. ஒரு விடயத்தை அறிவித்தன்கண் இவற்றுள் ஒன்றை இன்றியும் அமையாமை கண்டுகொள்க. இதுல எல்லாம் வேணும், இந்த 8 கண்டிப்பா வேணும். கர்மமும் நூலும் ஆகுபெயர். கர்மம் என்பது ஆகுபெயரா எதை குறிக்கிறது? நீதி தத்துவத்தை. நூல் என்பது 4 வகை வாக்குகளை குறிக்கிறது. என்னதுங்க? ஆகுபெயராய் அவற்றை குறைத்து நிற்கிறது. இயற்பெயர் பொருளாக வைத்து குறைப்பாறு முடர். அது அப்படியே நேரா பொருள் செய்யறவங்களும் இருக்கிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. எனவே தன் உண்மை உணர்த்தும் தன்மை தலைக்குறை. தன் உண்மை என தலைக்குறை. பாட்டில் என்ன இருக்கு? 3வது வரியில குருவினால் அளவால் நூலால் ஒருவலால் அருவனாய் உண்மை தன்னில் தன் உண்மைன்னு இருக்கணும். தன் என்பது தலைக்குறை. முன்னாடி இருக்கிற 2 எழுத்து இல்லாமல் இருக்குதா இல்லையா? அது தலைக்குறைன்னு பேர். குறையில தலைக்குறை, இடைக்குறை, கடைக்குறை 3 வரும். தலைக்குறைன்னு முன்னாடி இருக்கிறது, தன் என்ற சொல்லு இல்லை, அதனால இது தலைக்குறை. உண்மையில் ஒன்றும் இளநாதன் பற்றி அருவன் என்றார். அருவனாய்னு ஒரு சொல் இருக்கா இல்லையா? இங்க அருவன் என்பது மேல சொன்ன ஒன்றும் இல்லாமை. உண்மையில் ஒன்றும் இல்லாததை பற்றி அருவன் என்றார். அருவன் என்பது ஒன்றும் இல்லாதவன். கூட்டல் ஒருவன் அருவன். அருவம் என்பது இங்க ஒன்றும் இல்லை என்பதை பொருள் தந்தோம். உருவம் அருவம் அந்த அருவம் இல்லை. ஒன்றும் இல்லாதவன் என்பதை இங்க அருவன் சொல்ற. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த பாட்டுல ஒரு அருவன் வருது. அந்த அருவன் வேற, இந்த அருவன் வேற. ஆமா, இங்க அருவன் என்பது ஆன்மாவை குறிக்கும். அடுத்த பாட்டுல அருவன் என்பது பெருமானை குறிக்கும். அங்க அருவன் என்பதற்கு பொருள் வேற, இங்க அருவன் என்பதற்கு பொருள் வேற. அடுத்த வகுப்புல வந்த உடனே கேட்பா, கட்ட வழக்கம் போல மறந்துடும்.
சரியா? இதே அருவன் அடுத்த பாட்டு கேட்ட உடனே வழக்கு போல ஆண்மை இலக்கணத்துல நிக்கணும். அந்த அருவன் வேற, இந்த அருவன் வேற. இங்க அருவன் என்பது ஒன்றுமில்லாமை. சரியா? அதை உங்களுக்கு சொல்லிடலாமா? எழுதி வச்சிருக்கிறீங்க, பார்த்து கரெக்டா சொல்லிடுறீங்களா? உங்களை தான் கேட்பேன். இவை மூன்று செயல்களான் முறையே கண்மமும் உயிரும் மாயேயமே என்னும் இவையே ஆண்டைக்கு அமையும் என்னும் ஆறுகரர், மீமாஞ்சகர், சாங்கியர் முதலோரை மறுத்து பாரிசேட அளவையால் அறிதலும் சிவனை எல்லாம் அறிந்தும் அறிவித்தும் நிற்பன் என்பது வலியுறுத்தப்பட்டது. பாரிசேட அளவு என்னது? மூவரில் இருவர் கல்வர் அல்லர். மூவரில் இருவர் கல்வர் அல்லர்னு எஞ்சி நிற்பவன் எவனோ அவனே கல்வன். அதான் பாரிசேட அளவு. சரியா? இங்க அறிதற்கு கண்ம அமையாது, மாயையா அமையாது, ஆன்மா அமையாதுன்னா இதெல்லாம் இல்லைன்னா எந்திரிக்கிறது எது? இறைவன். இதெல்லாம் கூட்டுவதற்கு யார் வேணும்? இறைவன் வேண்டும் என்பது கருத்து. பாரிசேட அளவையா இந்த பாட்டுல எங்க இறைவன் வேணும்னு சொல்லல. இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டாரு. மாயையம் போதாது, கண்மம் போதாது, ஆன்மா போதாதுன்னா இந்த மூணு இல்லாம ஒரு ஆள் வேணும். எதை? ஆன்மாவை கொள்றதுக்கு, மாயையத்தை கொள்றதுக்கு, கண்மத்தை கொள்றதுக்கு இந்த மூன்றுக்கு வேறாய் முதல்வன் ஒருவன் வேண்டும் என்பதை சொல்றாரு. அது அடுத்த பாட்டுல சொல்றாரு. ஒரு உயிருக்கு அறிவிக்கு இன்னொரு அறிவுடைய இன்னொரு உயிர் வேணும்னு சொன்னீங்கல்ல, அப்ப அது எங்க கருவி அந்த சேதம் போது இறைவன் இல்லைங்க, இங்க அறிவு இன்னொரு அறிவு சொன்னீங்க. அப்ப அந்த உணர்த்தப்படுகிற உயிர் இல்லைங்களா, அதுக்கு உள்ள அறிகிறதுக்கு பெருமாள் துணை செய்யணும். அப்ப அங்க பெருமாள் வராது. அதுதான் கீழே பெயரால கொடுத்துருக்காரா இல்லையா? 8 1 8 1 9 கூட்டி அறிவிப்பதற்கு இவற்றிற்கு வேறாய், எவற்றிற்கு வேறா? 8 1 9க்கு வேற ஒரு அறிவுடையவன் வேண்டும், சேதன பொருள் வேணும்னு சொல்ற அந்த சேதன பொருள் தான் பெருமான். ரெண்டு சேதனம் அந்த பேரால இருக்கு. முதல் சேதனம் ஆசிரியர், இரண்டாவது சேதனம் பெருமான். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் போக்கிட மன்றுளாரடியாரவர் பான்புகள் இன்றதெங்கும் விளவே உலகலாம் வான்கள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உலகிலாது உயிர்கள் வாழ்க மாந்தரையர்கள் ஓங்க நத்தமும் கேள்வி நல்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நாளுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி ஆவாய் கடகத்திரனே போற்றி அருள் தரும் பொன்னார் முடியம்மையுடன் மதுரணனா உடையா திருவடிகள் சிற்றம்பலம். ஒரு 5 நிமிஷம்